கடந்த திமுக ஆட்சியில் மின்வாரிய துறையில் 87,399 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கியும் மின் வாரியத்திற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் ஏதும் செய்யப்படவில்லை என்று மின்வாரியத்துறைக்கான வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ள நிலையில், அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த ஜெயராமன் மின்வாரியத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி காந்தியின் விமர்சனத்தை பார்க்கலாம். 2021 26 வரைக்கும் 87,399 கோடி கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்கள் ரெவன்யூ உள்ள வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாயிருக்கு, கடனும் அதிகமாக வாங்கப்பட்ட ஆண்டு. ஸோ இது அனைத்தும் இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் வேற எந்த ஆண்டுகள்லையும் வரல. இந்த ஒரு ஆண்டுகள் 87,000 கோடி அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் தமிழகத்தில் இருக்க அனைத்து இடத்திற்கும் போதுமான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கணும், போதுமான அளவு புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும், போதுமான அளவு சப்ஸ்டேஷன்ஸ் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஷார்ட்டேஜ்னா 400க்கு மேலே சப்ஸ்டேஷன் ஷார்ட்டேஜ் இருக்குது. அது போக நம்மளுடைய லைன்ஸ் எல்லாமே இருக்கு. எங்கேயுமே மீட்டர் உடனே கிடைக்கிறது இல்லை, எல்லா இடத்துலையும் ஷார்ட்டேஜ் இருக்கு. அது இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க, எதுவுமே இவங்க பண்ணல. அது கூட முதல் ஆண்டிலே 12,000 கோடி இழப்பு என்பது கடந்த ஆண்டு 934 கோடி ரூபாய் வெறும் இழப்பு என்ற அளவிற்கு ஆண்டுதோறும் படிப்படியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அதற்கான செலவினங்களை இழப்புகளை குறைத்திருக்கின்றோம். மின் நுகர்வுக்கு ஏற்ப நாம் கொள்முதல் அதிகரிக்க வேண்டும், அதே போல உற்பத்திகள் அதிகரிக்க வேண்டும். அப்ப நம்ம உற்பத்தி அதிகரிக்கின்ற பொழுது அதற்கான செலவினங்கள் நமக்கு உறுதியாக கூடும். இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வெளிச்சந்தையில் நாம் மின்சாரத்தை கொள்முதல் செய்கின்ற பொழுது அதற்கான செலவினங்களும் நிச்சயமாக கூடும். இதை அந்த வெள்ளை அறிக்கையில் வெளியிட்டிருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். தனியாரிடமிருந்து பர்ச்சேஸ் பண்றதுல, பவர் பர்ச்சேஸ் பண்றதுல மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு. நம்மளே ஆதாரங்களோட கொடுத்திருக்கிறோம். இதோட விளைவு என்னன்னா 2022-23 இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 60,000 கோடி ரூபாய் இருந்த வருவாய் 1,00,000 கோடியாக அதிகரிச்சிருச்சு. நம்ம டாரிஃப்ல இருந்து ஏன்னா கரண்ட் பில்லாம் ஏத்தியாச்சு. ஆனால் அதற்கு நிகராக செலவினங்களையும் ஏத்தி வச்சிருக்காங்க. செலவினங்கள் பாத்தீங்கன்னா 2022-23 50,000 கோடியா இருந்தது பவர் பர்ச்சேஸ்ல, அடுத்த வருஷமே 75,000 கோடியா அதிகரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் காரணம் இந்த மாதிரி டிரான்ஸ்பார்மர் ஊழல், இப்பொழுது கண்டக்டர்ல ஊழல் நடந்திருக்கு. இது மாதிரி பல முறைகேடுகள்னால நடக்கக்கூடிய விஷயங்கள்னால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நாம இந்த கடன்லயே 2.5 லட்சம் கோடி கடன்லயே இன்னும் திளைத்துக் கொண்டிருக்கிறோம். மின்சார வாரியத்தினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தாமல் மின்சார விநியோகம் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் மின்சாரத்தினுடைய தேவை என்பது 6-8% உயர்ந்து கொண்டே இருக்கிறது. உயருகின்ற மின்சாரத்தை எல்லாருக்கும் கொண்டு போகணும்னு சொன்னால் மின்சார உள்கட்டமைப்பை மேம்படுத்தித்தான் ஆக வேண்டும். அப்படி பண்ணாவிட்டால் மின் தடை என்பது மிக மோசமானதாக இருந்திருக்கும். ஆக தேவையான அளவுக்கு மின் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான். அது ஒப்பீட்டளவில் பார்ப்பது சரியாக இருக்காது.